ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்திச் சுருக்கம். தினகரனுக்கு எதிரான வழக்கு வாபஸ் பெற்றார் இபிஎஸ். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் கடந்த 2018ஆம் ஆண்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி துவக்கினார். அப்போது அதிமுக கொடியை போன்று கருப்பு, வெள்ளை, சிவப்பு நிறங்களுடன் கொடியின் நடுவே ஜெயலலிதா உருவப்படம் பதித்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த கொடியை தினகரன் பயன்படுத்த தடை கோரி அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி சென்னை 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி தமிழரசி முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை வாபஸ் பெறுவதாக பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதிமுகவிடம் 84 தொகுதி கேட்கணும், அண்ணாமலை போடும் கணக்கு. லோக்சபா தேர்தலில் பெற்ற ஓட்டு சதவீதம் அடிப்படையில் சட்டசபை தொகுதிகளை பங்கீடு செய்ய வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தரப்பில் வலியுறுத்திய தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தமிழக பாஜக வட்டாரங்கள் கூறியதாவது: தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்லவில்லை என்று அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கூறியிருக்கிறார். சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு அமைச்சரவையில் இடம் இல்லை என்பதை பழனிசாமி தெளிவுபடுத்தியுள்ளார். இது தமிழக பாஜகவில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அண்ணாமலையும் அவரது ஆதரவாளர்களும் அதிருப்தியடைந்துள்ளனர். 2026இல் தமிழகத்தில் தேஜ கூட்டணி ஆட்சி மலரும் என அமித்ஷா அழுத்தம் திருத்தமாக 2 முறை கூறி சென்றுள்ளார். ஆனால் கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை பழனிசாமி ஏற்க மறுக்கிறார். எனவே லோக்சபா தேர்தலில் இரு கட்சிகளும் பெற்ற ஓட்டு சதவீதம் அடிப்படையில் சட்டசபை தொகுதிகளை பங்கீடு செய்ய வேண்டும் என டில்லி மேலிடத்திற்கு அண்ணாமலை தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தலில் 20.5% ஓட்டுகளை அதிமுக கூட்டணி பெற்றுள்ளது. பாஜக கூட்டணி 18.5% ஓட்டுகள் பெற்றுள்ளன. லோக்சபா தேர்தலுடன் நடந்த விளவங்கோடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக 2வது இடமும் அதிமுக 4வது இடமும் பிடித்தன. லோக்சபா தேர்தலில் பெற்ற ஓட்டு சதவீதம் அடிப்படையில் சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு 84 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். அதற்கு குறைவான தொகுதிகளுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டாம் என பாஜக மேலிடத்தில் அண்ணாமலை கூறியுள்ளதாக தெரிகிறது. இப்படி அதிக தொகுதிகளை பெறுவதால் கூட்டணியில் பாஜகவுக்கு ஆதரவான கட்சிகள் இடம்பெறும்போது அக்கட்சிகளுக்கு பாஜக தரப்பில் தொகுதிகள் ஒதுக்க வசதியாக இருக்கும் என்றும் அக்கட்சி வட்டாரங்கள் கூறின. இது தொடர்பாக அதிமுக வட்டாரங்கள் கூறியதாவது: அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி கிடையாது என்பதில் பழனிசாமி தெளிவாக இருக்கிறார். நடிகர் விஜயின் தவேகாவுடன் கூட்டணி அமையாமல் போனதற்கான பிரதான காரணமே கூட்டணி ஆட்சி குறித்து வலியுறுத்தியதுதான். அதை தெளிவாக அமித்ஷாவிடம் சொல்லித்தான் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துக் கொள்ள பழனிசாமி ஒப்புக்கொண்டார். தேஜ கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா சொன்னதற்கு கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் இடம்பெற்ற கூட்டணி ஆட்சி என்பது அர்த்தமல்ல. கூட்டணியில் இருக்கும் பிரதான கட்சியான அதிமுகவின் ஆட்சி என்பதைத்தான். அதேபோல தமிழகத்தில் தேஜ கூட்டணிக்கு தலைமை தாங்கப் போவதே அதிமுக தான். கூட்டணியில் எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை பழனிசாமி தான் முடிவெடுப்பார். பாஜக தரப்பில் 84 என்ன, 94 தொகுதி கூட ஆசைப்படலாம், தவறில்லை. ஆனால் ஒதுக்கீடு செய்யணுமே. தேர்தல் நேரத்தில் எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்படும் என்பதை பழனிசாமி மட்டுமே முடிவெடுத்து அறிவிப்பார் என அக்கட்சி வட்டாரங்கள் கூறின. அதிகாரிகள் இருக்கை காலி, சபாநாயகர் அப்பாவு அதிருப்தி. சட்டசபையில் தினமும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கேள்வி நேரத்திற்கு செலவிடப்படுகிறது. அப்போது எம்எல்ஏக்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கின்றனர். மானிய கோரிக்கை விவாதத்திலும் பதிலளிக்கின்றனர். அமைச்சர்களுக்கு உதவும் வகையில் அந்த நேரத்தில் தொடர்புடைய துறை அதிகாரிகள் சட்டசபையில் அமர்ந்திருக்க வேண்டும். அமைச்சர்களுக்கு குறிப்பெடுத்து கொடுக்க வேண்டும். ஆனால் துறை செயலர்கள், கமிஷனர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் இருப்பது இல்லை. இதுகுறித்து அமைச்சர் துரைமுருகன் ஏற்கனவே அதிருப்தி தெரிவித்திருந்தார். இதனையடுத்து தொடர்புடைய அதிகாரிகள் சட்டசபையில் உள்ள இருக்கையில் அமர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
மதுரை சித்திரை திருவிழா தொடர்பாக அமைச்சர் சேகர் பாபு நேற்று விளக்கம் அளித்தார். அப்போதும் அதிகாரிகள் இருக்கைகள் காலியாக இருந்தன. இதனை கவனித்த சபாநாயகர் அப்பாவு, விவாதம் நடக்கும் போது அறநிலையத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலம், சமூக நலத்துறை அதிகாரிகள் இருக்க வேண்டும். அவர்கள் வந்து இருக்கையில் அமரும்படி கேட்டுக் கொள்கிறேன் என்றார். இதனால் அதிகாரிகள் அவசரமாக இருக்கையில் வந்து அமர்ந்தனர். அறநிலையத்துறை நிர்வாகத்தில் முஸ்லிம்களை அனுமதிப்பீர்களா? சுப்ரீம் கோர்ட் சரமாரி கேள்வி. புதிய வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகளின் பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நிறைவேறியது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து வக்பு வாரிய திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த சட்டத்தை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குகள் தொடரப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளும் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளன. இந்த மனுக்களை தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, சஞ்சய் குமார், கே.வி. விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு புதனன்று விசாரித்தது. அப்போது நீதிபதிகள் 2 கேள்விகளுக்கு பதில் வேண்டும் என கேட்டனர். ஒன்று, இந்த வழக்கை ஹைகோர்ட் விசாரணைக்கு அனுப்புவதா? இரண்டாவது, மனுதாரர்கள் எந்தவிதமான வாதங்களை முன்வைக்க விரும்புகிறீர்கள்? இரண்டாவது கேள்விக்கான பதில்தான் முதல் கேள்விக்கான பதிலை தீர்மானிக்கும் என்றனர். பிறகு வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக மனு தாக்கல் செய்தவர்கள் சார்பில் ஆஜரான வக்கீல்கள் மனுவின் முக்கிய சாராம்சங்களை வாதங்களாக எடுத்து வைத்தனர். மூத்த வக்கீல் கபில் சிபல் வாதத்தை தொடங்கி வைத்தார். முஸ்லிம் மத உரிமைகளில் தலையிட அரசுக்கு அதிகாரம் இல்லை. 1995 வக்பு சட்டத்தை முழுமையாக மாற்றும் விதமாக இந்த சட்ட திருத்தம் உள்ளது. வக்பு திருத்த சட்டத்தில் உள்ள அனைத்தும் எதிராகவே உள்ளன. 20 கோடி முஸ்லிம்களின் உரிமைகளை பார்லிமெண்ட் பறித்துள்ளது. வக்பு வாரிய உறுப்பினர்களாக இதுவரை முஸ்லிம்களே இருந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். 8 லட்சத்திற்கும் அதிகமான வக்பு சொத்துக்களை கையகப்படுத்தும் நோக்கில் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தவிக தரப்பு வக்கீல் அபிஷேக் சிங்வி கூறினார். வக்பு சொத்துக்களை கலெக்டர்கள் தீர்மானிப்பது என்பது முடியாத காரியம் என்றும் தெரிவித்தார். பல்வேறு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வக்பு சொத்து எது என்பதை ஆட்சியாளர்கள் முடிவு செய்வது நியாயமா என கேட்டனர். அறநிலையத்துறை சட்டப்படி இந்துக்கள் மட்டுமே அதனை நிர்வகிக்க முடியும். இனி இஸ்லாமியர்களை இந்து அறக்கட்டளை வாரியங்களில் அனுமதிப்பீர்களா? ஆங்கிலேயர் வரும் வரை சொத்துக்களை பதிவு செய்யும் நடைமுறை இல்லை. 14, 17ஆம் நூற்றாண்டுகளில் கூட சொத்துக்கள் வக்புக்கு தானமாக அளிக்கப்பட்டிருக்கும் என்று கூறினர். இதனை கேட்ட மத்திய அரசின் சொலிசிட்டர் துஷார் மேத்தா விரிவாக கருத்து கேட்ட பிறகுதான் சட்டம் இயற்றப்பட்டது. வக்பு என்று பதிவு செய்யப்பட்டு இருந்தால் அது செல்லும். பதிவு செய்யாத எந்த சொத்தையும் வக்பு சொத்தாக பயன்படுத்த முடியாது என்றார். தொடர்ந்து பேசிய நீதிபதிகள், திருப்பதி தேவஸ்தானம், தேவசம் போர்டு உள்ளிட்ட அமைப்பில் இந்துக்கள் அல்லாதோர் உள்ளனரா? வக்பு சொத்தை மாவட்ட கலெக்டர் முடிவு செய்வது நியாயமானதா? ஏற்கனவே வக்பு என்று பதிந்த சொத்து புதிய சட்டத்தின்படி செல்லாதது என்று அறிவிக்கப்படுமா? வக்பு சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை என்று அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினர். வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்கள் மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். வக்பு திருத்த சட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவுகள் அனைத்தும் வியாழன் வரை நிறுத்தி வைப்பதாக உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். தர்பூசணி பழங்களில் ரசாயனம் இல்லை, அரசு விளம்பரம் செய்ய ஹைகோர்ட் உத்தரவு. தர்பூசணி பழங்களின் நிறம் மற்றும் சுவைக்கு ஊசி வாயிலாக ரசாயனம் செலுத்தப்படுகிறது என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கூறினர். அதனால் தர்பூசணி விற்பனை கடுமையாக சரிந்தது. விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த சூழலில் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் செங்கல்பட்டு விவசாய நல சங்க தலைவர் வெங்கடேசன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி டி. பரதஸ் சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்ததில் எந்த ரசாயனமும் செலுத்தப்படவில்லை. தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறோம். மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என வாதிடப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதி மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்கும்படி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமாருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூன் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். மேலும் தர்பூசணி விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை ஈடுகட்டும் வகையில் தர்பூசணி பழங்களில் எந்த ரசாயன மருந்தும் சேர்க்கப்படவில்லை என மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அனைத்து ஊடகங்களிலும் விளம்பரம் கொடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். விஜய் வேண்டாம், முஸ்லிம் ஜமாத் எச்சரிக்கை. तमिलनाडु की एक मशहूर शख्सियत है जिनका नाम विजय थलापति है। उन्होंने टीवी के नाम से एक पार्टी बनाई है। அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் ஷஹாபுதீன் ரஸ்வி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது,
சென்னையில் நடந்த இஃப்தார் விருந்தை விஜய் கொச்சைப்படுத்தி பாவம் செய்துவிட்டார். குடிகாரர்கள், சூதாட்டக்காரர்களை இஃப்தார் விருந்துக்கு விஜய் அழைத்து வந்திருக்கிறார். அது பாவம் என முஸ்லிம் சட்ட விதிகள் கூறுகின்றன. விஜயை நம் மத நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டாம். விஜய் முஸ்லிம் விரோதி. அவரது பின்னணி, கடந்த கால நடவடிக்கைகள் இஸ்லாமியத்திற்கு எதிரானவை. முஸ்லிம்களுக்கு எதிராக விஜயின் செயல்பாடுகள் உள்ளது. விஜய் இப்போது அரசியலில் நுழைந்து ஓட்டுகளை பெற முஸ்லிம்களை திருப்திப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். விஜய் நடித்த திரைப்படத்தில் முஸ்லிம்கள் மற்றும் முழு இஸ்லாமிய சமூகத்தையே தீவிரவாதம் மற்றும் வன்முறையுடன் தொடர்புபடுத்தி காட்டியுள்ளார். இப்படியான படங்கள் மூலம் முஸ்லிம்கள் மீது தவறான எண்ணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு செய்துவிட்டு விஜய் முஸ்லிம்களின் மத உணர்வை பயன்படுத்த முயல்கிறார். அவரிடமிருந்து தமிழக முஸ்லிம்கள் விலகியிருக்க வேண்டும் என்று ஷஹாபுதீன் ரஸ்வி கூறியுள்ளார். திமுக அரசின் அடக்குமுறை வெகு நாட்கள் நீடிக்காது. இந்து முன்னணி கண்டனம். ஜனநாயகத்தின் குரல் வளையை நெரிக்கும் விதமாக போலீஸ் துறை செயல்படுகிறது. பொய் வழக்குகள் மூலம் உரிமைகளை திமுக அரசு பறிப்பதாக இந்து முன்னணி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வெளியிட்ட அறிக்கை, திமுக ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் அரசுக்கு எதிராக யாரெல்லாம் கருத்து தெரிவிக்கின்றனரோ அவர்களை பொய் வழக்கின் வாயிலாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. சமூக வலைத்தளங்களில் கருத்து பதிவு செய்தால் கூட கைது நடவடிக்கை தொடர்கிறது. அன்றாடம் பல மாவட்டங்களில் பல கொலைகள் என பட்டியல் நீள்கின்றன. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்கிறது. இதை யாராவது சுட்டிக்காட்டினால் சட்ட நடவடிக்கை பாய்கிறது. இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் பழனி ஜெகன் சென்னையில் ஒரு பிரபல பிரியாணி கடையில் சுகாதாரமற்ற பிரியாணியை சாப்பிட்டு 15 பேர் உடல்நலக் குறைவுக்கு ஆளாகினர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என சமூக வலைதளம் வாயிலாக கேள்வி எழுப்பினார். ஜெகன் மீது ஜாமீனில் வர முடியாத வகையில் வழக்கு பதிவு செய்து தன் வஞ்சத்தை தீர்த்து கொண்டிருக்கிறது போலீஸ் துறை. இதன் பின்னணியில் திமுக நிர்வாகிகளும் முஸ்லிம் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் உள்ளனர். திமுகவினரோ அல்லது கூட்டணி கட்சியினரோ தவறு செய்தால் மூடி மறைத்து நடவடிக்கை எடுப்பதில்லை. சுட்டிக்காட்டுபவர்கள் மீது பொய் வழக்கு அஸ்திரம் பயன்படுத்தப்படுகிறது. திமுக அரசின் இந்த அடக்குமுறை வெகு நாட்களுக்கு நீடிக்காது. திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து தமிழக மக்கள் விரட்டி அடிப்பர் என கூறியுள்ளார். நாங்குநேரி சின்னதுரை மீது மீண்டும் தாக்குதல், நெல்லையில் பரபரப்பு. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முனியாண்டி அம்பிகாபதி தம்பதியின் மகன் சின்னதுரை, வயது 20. இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு அரசு பள்ளியில் படித்தபோது மாணவர்களுக்குள் ஜாதி பிரச்சினை ஏற்பட்டது. அந்த பள்ளியைச் சேர்ந்த வேறு சமுதாய மாணவர்கள் சிலர் சின்னதுரையை அவரது வீட்டுக்குள் புகுந்து அரிவாளால் வெட்டினர். தடுக்க முயன்ற தங்கையையும் வெட்டினர். பலத்த காயமடைந்த இருவரும் சிகிச்சை பெற்று உடல்நலம் தேறினர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சின்னதுரை தற்போது கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் சின்னதுரை மீது 5 பேர் கொண்ட கும்பல் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஆன்லைன் செயலி மூலம் பழகிய சிலர் சின்னதுரையை தனியாக வரவழைத்து கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதனால் அவருக்கு ஏற்கனவே காயம்பட்ட கையில் மீண்டும் காயம் ஏற்பட்டுள்ளது. சின்னதுரையை தாக்கிய கும்பல் அவரிடம் இருந்து மொபைல், மோதிரம் ஆகியவற்றை பறித்து சென்றது. சின்னதுரை திருநெல்வேலி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்திய 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். தாக்குதலுக்கு என்ன காரணம் என விசாரணை நடக்கிறது.